சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், சீமான் அவர்கள் தனித்து நிற்பார், 117 தொகுதிகள் பெண்களுக்கு தரார் அப்படிங்கிற மாதிரி உறுதியாக சொல்லியிருக்காரு. கடந்த முறை தேர்தல் என்ன பண்ணாரோ அதே ஸ்ட்ராட்டஜி தான், அதே உடைய ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிற விஷயத்த, அதனுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்க போகுது சார்? சீமான் மீது பொதுமக்களுக்கு நம்பகத்தன்மை பெருசாயிருக்கு. ஒருத்தர் 5வது முறை தனிச்சு நிற்கிறார். டாக்டர் ஐயா 2 முறை தனிச்சு நின்னார். 3வது முறையும் தனிச்சு நின்ன மாதிரி தான் அர்த்தம். என்றாலும் அவர் வாழப்பாடி ராமமூர்த்தி கூட கூட்டணி போயிட்டார். சீட்டே குறைச்சிக்கிட்டார், எம்பி சீட்டு கொடுத்துட்டார். அப்போ அவர் 2 முறை தனிச்சு நின்னார். 3வது முறை வாழப்பாடி ராமமூர்த்தி நின்னார். 4வது முறை ஜெயலலிதா கூட்டணிக்கு போயிட்டார். வைகோன்னே 1 முறை தான் தனிச்சு நின்னார், பிறகு கூட்டணி போயிட்டார். விஜயகாந்த் 2 முறை தனிச்சு நின்னார், கூட்டணிக்கு போயிட்டார். அப்போ நீங்கள் கூட்டணிக்கு போயிட்டீங்கன்னா, என்னைக்கு கூட்டணிக்கு போகிறீங்களோ அன்னைக்கே உங்கள் பலம் இவ்வளவு நீங்கள் அக்செப்ட் பண்ணிடுறீங்க. 6% பலம் கொண்ட வைகோ கூட்டணிக்கு போய் இன்றைக்கி அவருக்கு பலம் என்ன? 10% பலம் கொண்ட தேமுதிக கூட்டணிக்கு போய் பலம் என்ன? ஸோ நீங்கள் கூட்டணிக்கு போகிறீங்கனாலே உங்கள் பலம் குறைஞ்சிருது. உங்களோட வளர்ச்சி இதோட தேங்கி போயிடுது. நம்ம பர்சன்ட் இவ்வளோ தான் முடிவு பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெர்சன்டேஜ் தான் பிறகு ஓடும். ராமதாஸ் வெற்றி கூட்டணின்னு சொல்லி பெரிய அளவு ஏறி போனார். அது வன்னியர் கம்யூனிட்டியோட பலம். அவரே தோல்வி கூட்டணி ஆன பிறகும் ஜாதிய பலம் நிற்கிறனால தாக்கு பிடிச்சி நிற்கிறார். அதை மூப்பனார், தமாக, வைகோ, தேமுதிக அந்த அளவுக்கு தாக்கு பிடிச்சி நிற்க முடியலல்ல. அப்போ தமிழ் தேசியம்னு தனிச்சு போட்டியிடுறதுனால தான் சீமான் பலம் பெறார். இதுதான் சீமானுக்கு வெல்விசர் தான் தம்பி ரங்கராஜ் பாண்டே. நான் மறுக்க முடியாது. சீமானுக்கு பல முக்கியத்துவத்தை கொடுத்து சீமானை ப்ரொமோட் பண்ணுறதுல தம்பி ரங்கராஜ் பாண்டேக்கு பெரும் பங்கு உண்டு, மறுக்க வரல. பட் இந்த கான்செப்ட் தங்கராஜ் பாண்டே உணர மாட்டேங்கிறார். சீமான் உணர்றாரு, நான் உணர்றேன். ஏன்னா சீமானுக்கு பலம்ங்கிறது தனிச்சு போட்டி தான் சீமானுக்கு பலம். 1.1 இருந்தவர் 8.2 வந்திருக்காருன்னா தனிச்சு போட்டிக்கிட்டனால தான் இந்த பலம். மக்களவை தேர்தலே 8.2 வந்துட்டாருன்னா சட்டமன்ற தேர்தலில் கரெக்டாக 17க்கு மேலே வருவார். 17 குறையாது. ஆச்சரியமா இருக்கும். 8ன்னு சொன்னவன் நான் தான், எல்லாம் 2ன்னாங்க. மக்களவையிலே 8 வந்துட்டாருன்னா சட்டமன்றத்தில் 17 வருவார், உறுதியாக வருவார். அப்போ இந்த விஷயத்தில் நம்ம இன்னும் ஆழ்ந்து பார்த்தோம்னா, விஜயகாந்த் எடுப்பிலே செல்வாக்கானவர். மதுரை வீரண்டா மங்கம்மா பேரண்டான்னு வந்தார். மதுரை வீரண்டா மங்கம்மா பேரண்டான்னு வந்தார். உண்மை, ரூலர். தெலுங்கு நாயக்க மன்னர்கள் தான் தென் மாவட்டத்தை, தென் தமிழகத்தையும் மற்ற பகுதிகளையும் ஆண்ட மரபினர் தான் விஜயகாந்த். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதில் கொள்கை ரீதியாக இந்து மன்னர்கள், எனக்கு அதில் வேற தம்பி சீமானுக்கும் எனக்கு அதில் மாறுபட்ட கருத்துக்கள் பலது இருக்கலாம், அது வேற விஷயம். பட் அவர்கள் ரூலர்ஸுங்கிறது உண்மை. அந்த இதில் விஜயகாந்த் வரும்போது நாயுடு கம்யூனிட்டி அவரை பேக் பண்ணிச்சு. விளாத்திக்குளம், ஒட்டப்பிடாரம், கோயில்பட்டி இங்கெல்லாம் விழுந்த ஓட்டையும் நீங்கள் தென்காசி, கடையநல்லூருக்கு, கல்லனூர், திருச்செந்தூர் இந்த இடத்துல வந்த ஓட்டையும் ஒப்பிட்டு பார்த்தா, திருமங்கலத்தில் விழுந்த ஓட்டையும் ஒப்பிட்டு பார்த்தா, தெலுங்கு தாய்மொழி மக்கள் மதுரை வீரண்டா மங்கம்மா பேரண்டான்னு வந்த கேப்டன் விஜயகாந்தை பேக் பண்ணாங்க. வரும்போதே அவர் நடிகர் சங்க தலைவராட்டு தன்னோட ஆளுமையும் லீடர்ஷிப்பையும் கேப்டன் நிரூபித்தவர். கேப்டன் விஜயகாந்த், கேப்டன். அவர் தான் கேப்டன். சரத்குமார் கேப்டன் படத்தில் ஹீரோவா நடிச்சிருக்கலாம். மக்கள் மத்தியில் இன்னைக்கும் கேப்டன் விஜயகாந்த் தான். லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ளவர். ஸோ லீடர்ஷிப் குவாலிட்டியை நிரூபித்தவர். தென் அவர் ரஜினிகாந்தை தோக்கடிச்சு காட்டின டாக்டர் ராமதாஸையே விருத்தாச்சலத்தில் சிங்கத்தாதன் கோகைக்குள்ள சந்திச்ச பெரிய ஒரு தில்லானவர். அவருக்கு 150 படத்துக்கு கதாநாயகனாக இருந்தவர். வானத்தை போல வல்லரசு, வானத்தை போல பெரிய ஆடியன்ஸ் உள்ள படம். 50 தேட்டருக்கு மேலே 100 நாள் ஓடின படம். 100 நாள் ரேஞ்சில் ஒரு பெரிய வெற்றி படம் கேப்டன் விஜயகாந்த் படம். அந்த விஜயகாந்த் வரும்போதே செல்வாக்கோட வந்தவர். அவர் கூட்டணி போனார், எதிர்கட்சி தலைவர் ஆனார். சீமான் அப்படி அல்ல. தனிச்சு போட்டிடுறதுனால தான் சீமான் செல்வாக்கப்படுறார். தனிச்சு போட்டிடுறதுனால தான் சீமான் செல்வாக்கப்படுறாரு. 5வது முறையும் சீமான் தனிச்சு போட்டிடுறாருங்க போது மக்கள் மத்தியில் இவன் தாண்டா ஹீரோ, இவன் தாண்டா பெரியவன், என்னென்னலாம் சொன்னான். 500 கோடி ரூபா வாங்கிக்கிட்டு பாஜக கூட கூட்டணி போயிடறான்னு சொன்னானா இல்லையா? எடப்பாடி கிட்ட இத்தனை கோடி வாங்கிட்டு கூட்டணி போறான்னு சொன்னானா இல்லையா? ஆனால் 5வது முறையும் தனிச்சு நிற்கிறார் சீமான். இது நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்றுன்னு டே 1 சொன்ன நிலைப்பாட்டில், அன்னைக்கு சொன்ன நிலைப்பாட்டில் இன்னைக்கும் உறுதியாக நிற்கிறாரு சீமான். அப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு மாநில கட்சி
மோடியும் வேண்டாம் ராகுலும் வேண்டாம்னு சொல்லும்போது நிலைப்பாட்டை மாத்துறாரு. அப்போ நடுநிலையாளர்கள் நேர்மையானவர்கள் ரங்கராஜ் பாண்டேக்கள், ஸ்ரீராம் சூர்யாக்கள், மணி, இந்தியா டுடே மணி போன்றவர்கள்லாம் சீமான் நிலைப்பாட்டை மாற்றாம போறாரு. எடப்பாடி மாற்றாரு, பல்ட்டி அடிச்சுட்டாரு. 18% கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுக்கு மைனஸ், நீட்டுக்கு மைனஸ், இது பல விஷயங்கள் எல்லாம் பாஜகவுக்கு எதிராக சொல்லிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு நிதி தர்றது கிடையாது, அது இதுன்னு திமுகவுக்கு தீர்மானங்களையே அவங்க போட்டாங்க. திமுகவுக்கு ஆதரவாட்டே அந்த விஷயங்களை போட்டாங்க. போட்டுக்கிட்டு பல்ட்டி அடிச்சு இப்போ பாஜக கூட அவங்க போயிட்டாங்க. நான் வரவேற்கிறேன். மோடிக்கு 20% வாக்கு கூடுதலாக வருது, அது டைலூட் ஆகுது, மோடி எதிர்ப்பு குறையுது, சிபிஎம் மோடி எதிர்ப்பு அதிகரிக்குன்னு சொல்லும்போது எடப்பாடி வாண்டாண்டா வண்டியில் யாரும் வர்றதை வரவேற்கிறோம். மோடிக்கு எதிர்ப்பு குறையுது, 20% வாக்கு எதிர்ப்பு குறையும் போது மோடி சப்போர்ட்ராட்டு எடப்பாடி உள்ளே வந்ததை நான் வரவேற்கிறேன். பட் உண்மையை நான் சொல்லாமல் இருக்க மாட்டேன். ஏன்னா நான் 2024 மோடி, அமித்ஷா, நட்டா, சந்தோஷ் உங்களுக்கு கொடுத்த ரிப்போர்ட்டு 35 இடத்துல திமுக அணி வெற்றி பெறும், 4 இடத்துல போட்டி இருக்குது, 48% திமுக அணி பெறும்ங்கிற ரிப்போர்ட்டை நான் கொடுத்தேன். நான் கொடுத்த ரிப்போர்ட் எல்லாமே கரெக்டு தான். ப்ரொவைடிங் 20% எடப்பாடி வந்தது. நான் 15 நிறுத்தலாம்னு நினச்சேன். அதை தவிர வேற எல்லாம் கரெக்டான விஷயம்தான். இப்பவும் நான் என்னோட ரிப்போர்ட்டை அந்த வகையில் தான் கொடுத்துருக்கிறேன். இதில் சீமானுக்கு இமேஜ் உயர்ந்திருக்குங்கிறத நான் பதிவு பண்ணுறேன். அவர் 24 நிலைப்பாட்டிலேருந்து மாறல, உறுதியான நிலைப்பாட்டில் சீமான் இருக்கிறார். எடப்பாடி நிலைப்பாட்டை மாறி இருக்காருங்கிறது தமிழா பாண்டியனுக்கு தெரியலையா, அல்லது பேசுறதுக்கு அவர் தயங்குறாரா, அல்லது வருத்தமா, இந்தியா டுடே மணிக்கு அது தெரியலையா? நண்பர்கள் தான், பாண்டியெல்லாம் நல்ல நண்பர். ஏன் அதை சொல்லுங்க. எடப்பாடி நிலப்பாட்டை மாறி பாஜக எதிர்ப்புன்னு சொன்னவர் பாஜக கூட கைகோத்திருக்காரு. இதை மக்கள் பொருந்தா கூட்டணியா எடுப்பாங்களா, எலித்தவளை நட்பா எடுப்பாங்களா, எப்படி எடுப்பாங்கிறத நீங்க பதிவு பண்ணுங்க. சீமான் இந்த தனிச்சு நிற்கிறனால எடப்பாடிக்கு கிட்ட இருந்த 20% வாக்கில் தனக்கு ஒரு பகுதி கிடைக்கும்னு நம்புறாரு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ 8%லேருந்து 17% இந்த சட்டமன்ற தேர்தலில் வருவார் அப்படிங்கிறீங்க. கண்டிப்பா வருவார். பல இஷ்யூஸை எடுத்து ஃபைட் பண்றாரு. அப்போ ஏர்லி பேர்ட் வில் கேட்ச் த ஃப்ளைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி 214ங்கிறத சந்தர்ப்பவாத கூட்டணி பேரம் பேசாம கமிட் பண்ணிட்டார். அந்த மாநாட்டிலே அவர் தினகரனை பற்றியும் கமலஹாசனை பற்றியும் பேசினார். நான் கண்டிப்பாக கமலஹாசனையும் தினகரனையும் குறைச்சி மதிப்பிடலை. இன்றைக்கும் கமலஹாசனுக்கு ஒரு வேல்யூ இருக்குங்கிறது தான் இவர் ரவிக்குமாரும் திருமாவளவனும் பிரச்சாரத்துக்காக போய் அவருக்கு நன்றி தெரிவித்தாங்க. விஜய் அந்த ரேஞ்சு இன்றைக்கும் வரலங்க, விஜய் கமலஹாசனுக்கு ரேஞ்சுக்கு இன்றைக்கும் வரலங்க. சும்மா கற்பனையா, கருத்து கணிப்பா, பொய்யா, பூதகமாக பேசுகிறலாம் உண்மை இல்லைங்க. கமலஹாசனை ஓட்டு நிரூபிச்ச ஒரு 39 கேண்டிடேட் போட்டவர். விஜய்க்கு இன்னும் கேண்டிடேட் போடுறதுக்கு வக்கு இல்லை, வகை இல்லை, தெம்பு இல்லை, திராணி இல்லை. கமலஹாசனுக்கு இந்த வக்கு இருந்து, வகை இருந்து, தெம்பு இருந்து, திராணி இருந்து 39 கேண்டிடேட் போட்டார். நீங்கள் லெட்டர் பேடாக இருந்துக்கிட்டு பிராண்டிங் ஆட்களை வச்சுக்கிட்டு பொய்யா போலியா ஒரு போலித்தனமா உங்க பலகீனத்தை மறைக்கிறதுக்கு, உங்களுக்கு ஆள் இல்லாதது மறைக்கிறதுக்கு, கேண்டிடேட் இல்லாத மறைக்கிறதுக்கு எங்களுக்கு 26 தான்னு பொய்யா மோசடியா பண்ணிட்டு இருந்தீங்க. 24 லெட்டர் பேடாக தான் இருந்தீங்க. இப்போ வெளியே வந்துட்டாங்களா சார்? வெளியே வந்துட்டாங்க. கண்டெஸ்ட் பண்ணி ஓட்ட காட்டிட்டாங்களா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா தம்பி? கண்டெஸ்ட் பண்ணி ஓட்ட காட்டிட்டாங்களா? இல்ல, அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது பண்ணி முடிச்ச முறை அதை பேசு. அதுக்கு முன்ன 8.2 எடுத்த சீமான் கூட விஜயை கம்பேர்றது அறிவு நாணயமற்ற செயல் இல்ல. முதல்ல எலெக்ஷன் கமிஷன் டேட்டாவில் விஜய் ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி தான், லெட்டர் பேட் தான் சொல்லிக்கிட்டு அது பிறகு கம்பேர் பண்ணு. இல்ல, என்ன கம்பேரிசன் வருது நினைக்கிறீங்க? இந்த ஓட்டுகள் டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிறாங்களா? என்ன கம்பேரிசன்? என்ன ஓட்டு விஜய்கிட்ட இப்போ இருக்கு? இல்ல, சீமான் ஓட்டு விஜய்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் தகவல் வருது. அது அப்படி உண்மையா? விஜய் 210 நிற்கவே மாட்டார. நீ சீமான் மேல உள்ள பொறாமையிலையும் காட்பிடிச்சிலையும் பேசுற, வன்மத்திலையும் வந்துட்டான்னு வாயால வைத்தால அடிச்சுக்கிட்டு தீல மீச்ச மாதிரி அப்போ ஒண்ணு கதற. நல்லா கதறு, பார்க்க சந்தோஷமாட்டும் சிரிப்பா தான் இருக்குது. முதல்ல இதை ஒத்துக்கிட்டு பேசுப்பா. சீமான் 8.2% எடுத்த எலெக்ஷன் கமிஷன்ல அங்கீகாரம் பெற்றவர். விஜய் லெட்டர் பேடு தான், விஜய் ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி தான். விஜய்க்கு கமலஹாசனுக்குள்ள தெம்பும் திராணியும் வக்கும் வகையும் இல்லாம கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா தான் இருந்தாரு. வன்னியர் பரையர் போலரைசேஷனுக்குள்ள களத்துக்குள்ள வந்தா பிஞ்சி பெசரட்டா போயிரும்னு களத்துக்குள்ள வராம விஜய் இருந்தாரு. சீமான் வன்னியர் பரையர் போலரைசேஷனுக்குள்ள களத்துக்குள்ள நின்னாரு. ஈரோடு களத்துக்குள்ள சீமான் தான் களத்துக்குள்ள நின்று பெரிய சாதனை படைச்சாரு. அண்ணாமலையே பலகீனப்பட்டு ஒதுங்கும் போது சீமான் நின்று தான் தான் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் பெருந்தலைவர் காமராஜ் கூறிய அந்த வார்த்தைக்கு லீடர்னு நிரூபிச்சாரு. இதன் சொல்லிக்கிட்டு அதுக்கு பிறகு விஜய் வந்தா என்டிஆர் மாதிரி போவார் கூட நீ பேசு. யார் ஒண்ணு வேண்டாம்னா கற்பனை தானே, கற்பனை தானே, டேட்டா இல்லைல்ல. உன்னோட கருத்து அவ்வளவு தானே, தாராளமா பேசு.
யார் மறுக்கிறா? நான் சொல்றேன் 214 போட்டு விட மாட்டாரு விஜய்ங்கிறேன். 39 கமலஹாசன் மாதிரி போட முடியாது அவரு. 214 எப்படி போட்டு விடுவாரு? இன்னும் சொல்ல போனா ஸ்ட்ராங்கா சொல்றேன், ஆதவ அர்ஜுன் ரெட்டிக்கும் ஜான் ஆரோக்கியசாமிக்கும் சொல்றேன், கமலஹாசனுக்குள்ள தெம்பு விஜய் கிடையாது, கமலஹாசனுக்குள்ள வக்கு விஜய் கிடையாது, கமலஹாசனுக்குள்ள துணிவு விஜய் கிடையாது. என்ன வார்த்தைலாம் சொல்லப்ப? தெம்பு, வக்கு, துணிவு எல்லாமே சொல்லியாச்சு. சொல்ல, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லு. இதெல்லாம் இருந்து 214 போட்டுட்ட கமலஹாசனுக்குடைய வக்கு இருக்கு, தெம்பு இருக்கு, வகை இருக்கு, வீரம் இருக்கு, நான் பாராட்டிட்டு போயிருவேன். கமலஹாசனுக்குள்ள இந்த தன்மைகள்லாம் உன்கிட்ட கிடையாது. ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம். நேர்காணலுக்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றி.